வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதுக்கு பார்க்க போகிறோன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலா ஒரு வெளியிட்டிருக்காரு ஒரு வீடியோ. நான் இந்த குக் வித் கோமாளியில் இனி வரமாட்டேன் அந்த மாதிரி வெளியிட்டிருக்காரு. இனிமேல் கன்ஃபார்மாக பாலாவை இந்த குக் வித் கோமாளி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாலா குக் வித் கோமாளியை கொண்டு வாங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாலாவை குக் வித் கோமாளியில் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி வெளியிட்டிருக்காரு. சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் சிவாங்கி வாய்ப்பே இல்லை, போன சீசன் குக்காக வந்துட்டாங்க. இப்போ குக்காவோ கோமாளி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, கெஸ்ட்டாக வேணால் வரலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸான ஷப்னம் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே காமெடி ராஜா, கலக்கல் ராணி அந்த மாதிரி ஒரு ஷோ, காமெடி ஷோவில் சேர்ந்து யோகி அண்ட் ஷப்னம்னு பேராகி நல்ல காமெடியெல்லாம் தெறிக்க விட்டாங்க. நல்ல ஜட்ஜஸ்லேருந்து நல்ல மார்க்ஸ்லாம் பெற்றாங்க. இப்போ குக் வித் கோமாளியில் வராங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. உண்மையாக அவங்க நல்ல கேரக்டர் தான். சீரியல் ஆக்ட்ரஸான ரவீனாவை கொண்டு வந்தாங்க. அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மேலே மேலே வளர்ந்து போவாங்கன்னு பார்த்தா அவங்க அவ்வளோதுக்கு ஒன்றும் பண்ணாதனால இப்போ சீரியல் ஆக்ட்ரஸான ஷப்னம் இவங்க உண்மையிலேயே ரவீனாவோட சூப்பரான கேரக்டர் தான். அதனால் இவங்க கொண்டு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த அளவு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. ரவீனாவை எதிர்பார்க்க முடியாது, ரவீனாக்கு பதிலாக ஷப்னம் வருவாங்கன்னு சொல்லப்படுது. பழைய கோமாளிகளான குறைஷி, சுனிதா இவங்களாம் அந்த குக் வித் கோமாளி சீசன் 5 இருப்பாங்கன்னு நிறைய அப்டேட்லாம் வருது. அவங்க நல்லபடியாக கண்டினியூஸ் பண்ணுவாங்க அந்த குக் வித் கோமாளி சீசன் 5. பட் மணிமேகலை இந்த ஷோவை ஆங்கரிங் பண்ணுவாங்களா இல்லை கோமாளியாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் போயிட்டுருக்குது. ஏன்னா குக் வித் கோமாளி சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே ஆங்கரிங் பண்ணாங்க. அதனால இனிமேல் ஆங்கரிங் தான் பண்ணுவாங்களா இல்லை ஹோஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை காமெடி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. பார்ப்போம் அது என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ அப்டேட் கிடச்சிருந்தா சொல்கிறேன் உங்களுக்கு. குக் வித் கோமாளி சீசன் 5 செஃப் வெங்கடேஷ் பட்டன், செஃப் தாமோ 2 பேரும் இந்த ஷோ விட்டு குவிட் பண்ணாங்க. நமக்கு அப்டேட் கிடச்சிச்சு. அப்டேட் பண்ணல இல்லை, அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். பார்த்தீங்கன்னா செஃப் தாமோ ரிப்பீட் பண்ணிட்டாங்க. இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 செஃப் தாமோ நான் வருவேன்னு எதிர்பார்க்கல அந்த மாதிரி ப்ரொமோலாம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் செஃப் வெங்கடேஷ் பட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குக் வித் கோமாளியில் மொத்தம் 2 ஜட்ஜி தான். செஃப் தாமுனா அப்போ வெங்கடேஷ் பட்டுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா